கர்ணா கதவை தர, யாராச்சும் வாங்க, கதவை திறங்க. அந்த அபி என்கிட்ட சண்டை போட்டால, அப்ப கண்டிப்பா அவ கைரேகை அதுல பதிஞ்சிருக்கும். அக்கா இங்க பாருங்க, கண்ணை திறங்க. அபி எங்க இருக்க? என்னது கீழே எல்லாம் செதறி கிடக்குது? அண்ணா இங்க வந்து பாருங்க. அக்கா என்னாச்சு? எந்திரிங்கக்கா. என்னக்காச்சு? கண்ணை தர. அபி நீதான் இதை பண்ணியா? இல்ல வெற்றி, நான் எதுவும் பண்ணல, சத்தியமா சொல்றேன். வெற்றி யார்டா இந்த வேலையை பார்த்தது? அபிதான். இல்ல நான் எதுவும் பண்ணல, கர்ணா தான் இதை பண்ணா. வெற்றி காலையில அபி என்கிட்டயும் பார்வதி கிட்டயும் அவளோட வீடு பத்திரத்தையும் இவ்வளவு நாள் நீ உழைச்சதுக்கான காசையும் கேட்டா. கொஞ்ச நேரம் பொறுமையா இருமா, வெற்றி வந்ததும் பேசிக்கலான்னு பார்வதி சொன்னா. ஆனா இந்த அபி யாருமே இல்லாத நேரமா பார்த்து இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்கா. இல்ல வெற்றி, நான் எதுவுமே பண்ணல, இவன் தான் எல்லாத்தையும் பண்ணிருக்கான். நீயே பாரு வெற்றி, பத்திரம்னா எப்படி செதறி கிடக்குது பாரு. துரோகி, இப்படி பண்ணிட்டியே, உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து இங்க இருக்கிற இடம் கொடுத்தா உங்களுக்கு இப்படியா பண்ணுவ? இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாத. நீ எல்லாம் பணத்துக்காக தானே பண்ண, இந்தா வச்சுக்கோ. இன்ஸ்பெக்டர் வாங்க. யாருங்க இதை பண்ணது? இதோ நிக்கிறாளே இவதான் இன்ஸ்பெக்டர், இவங்கள ஜீப்ல ஏத்துங்க. அல்லாத அபி யார் அவன்? அவன் தான் கர்ணா. இவ்வளவு நாள் எனக்கு வராத பயம் இப்ப வருது. ஒரு துரோகியை நம்பி காதலிச்சு கல்யாணம் பண்ணி என் குடும்பத்துக்கு நான் பண்ண துரோகத்துக்காக தண்டனை அனுபவிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா சுடர் எந்த பாவமும் அறியாத குழந்தை. இவங்களால சுடருக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு. சுடர் உன் அண்ணன் வீட்டுல பத்திரமா இருப்பா. அவளை அவனுக்கு எதுவும் பண்ண மாட்டானுங்க. சுடர் என் குழந்தைன்னு அவனுக்கும் அவன் சம்பந்தப்பட்ட யாருக்குமே தெரியக்கூடாது. சுடர் என்னோட குழந்தைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா கர்ணாவால ஏதாச்சும் ஆபத்து வர நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. நான் சுடர் கூட இருக்கிறதுதான் அவளுக்கு பாதுகாப்பே. ஆனா அதுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. எனக்கு என் அண்ணனை பார்த்து மனசு விட்டு பேசணும் போல இருக்கு.